அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கர்களுக்கு பரந்த அவசர எச்சரிக்கை, உச்சகட்ட போர் பதற்றம். அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் தொடர் தாக்குதல், மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரிக்கும் பதற்றம். நோர்வேயில் பயங்கர தீ விபத்து, 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரை. துருக்கியை அதிர வைத்த நிலநடுக்கம். ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், 7 பேர் பலி, 50 பேர் காயம். சிரியா எல்லைக்குள் ஈரான் அதிரடி ஏவுகணை தாக்குதல். சவுதி அரேபியாவின் அமெரிக்க தளத்தை துளைத்த ஈரானின் அசுர ஏவுகணைகள். ஈரானின் IRGC கண்காணிப்பு கோபுரத்தை அழித்ததாக அமெரிக்கா அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவடியில் மோதி 2 எண்ணெய் கப்பல்கள் தீக்கிரை. ஈரானின் ஆபரேஷன் லைட்னிங் தாக்குதல், பஹ்ரைனை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்றங்களை காரணம் காட்டி அப்பகுதியில் வசிக்கும் மற்றும் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதன் வழியாக பயணம் செய்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அமெரிக்க குடிமக்களை வாஷிங்டன் வலியுறுத்தியதுடன் பயணிகள் அந்தந்த நாடுகளுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கைகளை ஆய்வு செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் அதிக பதற்றம் காரணமாக பாதுகாப்பு சூழல் சிக்கலாகவே உள்ளதுடன் எதிர்பாராத விதமாக நிலைமை மோசமடையவும் வாய்ப்புள்ளது என்று ஆலோசனை கூறியுள்ளது. இதனால் அங்குள்ள நிலவரங்கள் குறித்த முக்கிய செய்திகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறு அமெரிக்க குடிமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் மத்திய கிழக்கு பகுதி அதன் வழியாக பயணிப்பவர்கள் தங்கள் விமான நிறுவனங்களிடம் விமான பயண அட்டவணைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியது. தங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டு பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்த போதிலும் இரு தரப்பினரும் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டு ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலோசனை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் மூண்டது. மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. பின்னர் பேச்சுவார்த்தை மூலம் இருதரப்பு இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு மோதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் உலகின் முக்கிய வர்த்தக பாதையாக திகழும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்தது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை சந்தித்தது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் சரக்கு கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலை அடுத்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் 7வது நாளாகவும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. அதேவேளை ஈரான் இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. தெற்கு நோர்வேயின் டிராமென் நகருக்கு அருகில் நேற்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாகியுள்ளதாக மீட்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். பலத்த காற்றுக்கு மத்தியில் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். ஒஸ்லோவிற்கு மேற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகள் உள்ள பகுதியில் ஏற்படுத்திய விபத்தினால் அப்பகுதி முழுவதும் அடர்ந்த கரும்புகை சூழ்ந்துள்ளது. எனினும் இந்த விபத்தில் எவரும் காயமடைந்ததாகவோ அல்லது காணாமல் போனதாகவோ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. தீ அணைக்கும் பணியில் 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளதுடன் தீயை கட்டுப்படுத்துவதற்காக ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீர் ஊற்றப்பட்டு வருகின்றது. தீ தொடர்ந்து எரிந்து வருவதுடன் அது அருகிலுள்ள காட்டு பகுதிக்கும் பெருவியதால் நூற்றுக்கணக்கான மக்களை போலீசார் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றியுள்ளனர். இந்த தீ விபத்து எங்கு எப்படி தொடங்கியது என்பது குறித்த காரணங்கள்
உடனடியாக தெரியவரவில்லை. கிழக்கு துருக்கியில் சனிக்கிழமை அன்று 5.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் மற்றும் அவசரகால மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை சுமார் 6:20 மணியளவில் மலாட்யா மாகாணத்தின் பட்டல்காசி மாவட்டத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த அதிர்வுகள் மலாட்யா, எலாசிக், அதியமான், துன்செலியா மற்றும் சாண்டியர்ஃபா ஆகிய அண்டை மாகாணங்களிலும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி எந்தவொரு மோசமான சூழ்நிலையோ அல்லது பாதிப்புகளோ ஏற்பட்டதாக அறிக்கைகள் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. எனினும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலவரம் குறித்த நேரடி கள ஆய்வு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உலகின் மிக அதிகமான நில அதிர்வு அபாயம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக விளங்கும் துருக்கியில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது 5.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்படுவது வழக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் 7 பேர் பலியாகியுள்ளனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதற்கு உக்ரைன் பதிலடி கொடுத்து வருகிறது. ரஷ்யா உக்ரைன் தாக்குதல் 5வது ஆண்டாக தொடர்ந்து வருகிறது. இதில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மேற்கொண்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் பெரிய பலன் ஏற்படவில்லை. தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன்கள் தாக்குதல்களில் 7 பேர் பலியாகியுள்ளனர், 50 பேர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் முக்கிய ஆயுத உட்கட்டமைப்புகள் மீது ட்ரோன்களை கொண்டு உக்ரைன் தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் தலைநகர் மாஸ்கோவில் இருந்து கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் எலக்ட்ரிஸ்டால் நகரிலும் உக்ரைன் எல்லையில் இருந்து 360 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தம்போ பகுதியில் உள்ள ஹொடஸ் நகரிலும் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. நீண்ட தூர இலக்குகளை தாக்கி அளிக்கும் ட்ரோன்கள் இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டன. எண்ணெய் நிறுவனம் ஒன்றும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. இதுபற்றி ஜெலன்ஸ்கி கூறும்போது, உக்ரைன் நடத்திய சிறப்பு அதிரடி நடவடிக்கைகளின்படி அஜோ கடல் பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீதும் இந்த தாக்குதல்கள் நடந்தன என்று குறிப்பிட்டார். இதில் கொடோக்ஸ் நகரில் உள்ள ஆயுத கிடங்கில் இரவு பணியில் இருந்த 7 தொழிலாளர்கள் பலியாகியுள்ளதுடன் 25 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு மத்திய கிழக்கில் புதிய போர் வெடித்த பிறகு முதல் முறையாக சிரியா எல்லைக்குள் ஈரான் நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. சிரியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அல்தான்ஃபு பகுதியில் ஈரான் இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக இருதரப்பு வட்டாரங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானின் புரட்சிகர காவல்படை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. ஈரான் சாகிர் பகுதியில் ஈரானிய வீரர்கள் கொல்லப்படுவதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அல்தான்ஃபு பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க விசேட படைப்பிரிவின் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. இந்த தாக்குதல் தளம் மீது நேரடியாக விழவில்லை என்றும் தன்பு பகுதிக்கு அருகில் விழுந்ததால் அவ்வித உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என்றும் சிறிய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா இந்த தளத்தில் இருந்து கடந்த பிப்ரவரியிலே தனது படைகளை திரும்ப பெற்றுவிட்டது. பிராந்தியத்தில் பல்வேறு ஆயுத குழுக்கள் மோதலில் ஈடுபட்டு வரும் வேளையில் சிரியா இதில் நேரடியாக ஈடுபடுவதை தவிர்த்து வந்தது. சிரிய ஜனாதிபதி அகமது அல்சாரா தங்கள் நாடு நேரடியாக தாக்கப்படாத வரை இந்த பிராந்திய மோதல்களில் நடுநிலை வகிக்கும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். இந்த தாக்குதலுடன் ஈரான் மற்றும் ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரினை தங்களின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடரும் வரை இந்த கடல் வழியாக எந்தவொரு எண்ணெய் அல்லது எரிவாயு ஏற்றுமதியும் அனுமதிக்கப்படாது என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் தற்பொழுது எவராலும் கட்டுப்படுத்த முடியாத அணுயுக பேரழிவின் விளிம்பிற்கு சென்றுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தை ஒட்டுமொத்தமாக உழுக்கும் வகையில் சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள மிக முக்கிய அமெரிக்க ராணுவ தளம் ஒன்றை குறிவைத்து ஈரான் தனது வரலாற்றிலேயே மிக பாரிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை அதிரடியாக தொடுத்துள்ளது. சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த அதிர்ச்சி தகவலை மூத்த அமெரிக்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி உலகின் முன்னணி புலனாய்வு ஊடகமான ஆக்சியோஸ் நிறுவனத்தின் பிரபல மூலோபாய் ஊடகவியலாளர் ஃபராக் ராவிட் அதிகாரப்பூர்வமாக தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு உலக நாடுகளை அதிர வைத்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்காவின் பிரதான ராணுவ மற்றும் வான்படை தளங்களை நோக்கி, குறிப்பாக பிரெஞ்ச் சுல்தான் விமான தளம் போன்ற முக்கிய நிலைகள் ஈரான் எல்லையில் இருந்து ஒரே நேரத்தில் பல டஜன் அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பாய்ச்சப்பட்டன. சவுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி
ஈரானின் அசுர ஏவுகணைகள் அமெரிக்க ராணுவ குடியிருப்புகள் மற்றும் ஏவுகணை கட்டுப்பாட்டு மையங்களின் மீது நேரடியாக பாய்ந்து வெடித்து சிதறியுள்ளதாக பென்டகன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வாஷிங்டனின் மிக முக்கிய ராணுவ அதிகாரியிடமிருந்து பெறப்பட உளவு தகவல்களை ஆக்சியோஸ் செய்தியாளர் ஃபராக் ராவிட் வெளியிட்ட உடனே அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தங்களின் அவசர கட்டுப்பாட்டு அறையை கூட்டியுள்ளது. அமெரிக்க படைகளுக்கு தங்களின் மண்ணை முழுமையாக பயன்படுத்த அனுமதித்து வரும் சவுதி அரேபியாவுக்கு இது ஈரானின் நேரடி எச்சரிக்கை என்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கும் நாடுகள் தப்ப முடியாது என்றும் ஈரான் ராணுவம் மீண்டும் பிரகடனப்படுத்தியுள்ளது. ஈரானின் தென்கிழக்கு கடலோர பகுதியில் அமைந்திருந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல்படைக்கு சொந்தமான கண்காணிப்பு கோபுரம் ஒன்றை அளித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சபஹார் துறைமுக நகரில் அமைந்துள்ள சபஹார் ஜாகித் கலந்தாரி துறைமுக கண்காணிப்பு கோபுரம் இலக்கு வைத்து தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் மூலம் கார்முஸ் நீர்நிலையில் வணிக கப்பல்களை கண்காணித்து இலக்கு வைப்பதற்கும் பொதுமக்களின் கப்பல் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்குமான IRGCயின் திறன் பலவீனம் அடையும் என்று மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரான் மீதான தற்போதைய அமெரிக்க கடற்படை முற்றுகையை மீற முயற்சிக்கும் கப்பல்களை தவிர பிராந்திய கடற்பரப்பில் பயணிக்கும் பிற கப்பல்களை தடையற்ற கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்க ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. ஹார்முஸ் நீர்நிலை மீதான ஈரானின் செல்வாக்கை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ பதில் எதுவும் வெளியாகவில்லை. மத்திய கிழக்கில் அமெரிக்கா, ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே போர் முகங்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் இதயமாக விளங்கும் கார்முஸ் நீரிணையில் ஒட்டுமொத்த சர்வதேச சந்தையையும் அச்சத்தில் உறைய வைக்கும் அதிதிடுக்கிடம் தாக்குதல் ஒன்று அரங்கேறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை சுமந்து சென்ற 2 பிரம்மாண்ட எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் கடலுக்கடியில் ரகசியமாக புதைக்கப்பட்டிருந்த அதிசக்தி வாய்ந்த கடலடி கன்னிவெடிகளில் மோதி நடுக்கடலில் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGC அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை நள்ளிரவில் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அதிர்ச்சி அறிக்கையில் இந்த விடயம் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையின் குறுகிய கடல் பகுதியில் சர்வதேச கப்பல்கள் பயணிக்கும் பிரதான பாதையில் அதிநவீன காந்த விசை கடலடி கன்னிவெடிகள் பரப்பப்பட்டிருந்தன. அந்த பாதையை கடக்க முயன்ற 2 அசுர எண்ணெய் கப்பல்களின் அடிப்பகுதியில் இந்த கன்னிவெடிகள் மோதி வெடித்தன. கன்னிவெடிகள் வெடித்த அசுர வேகத்தில் லட்சக்கணக்கான பேரல் கச்சா எண்ணெய் சுமந்து சென்ற அந்த 2 கப்பல்களும் நடுக்கடலில் தீப்பிழம்புகளுடன் எரியத் தொடங்கியது. கப்பலின் பல பகுதிகள் கடலுக்குள் மூழ்கி வருவதாகவும் மாலுமிகளின் நிலைமை கேள்விக்குறியாக உள்ளதாகவும் IRGC தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகள் வெடித்ததை அடுத்து ஈரான் ராணுவம் விடுத்துள்ள அதிரடி பிரகடனம் சர்வதேச புவிசார் அரசியலை உலுக்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் வளைகுடா பிராந்தியத்தில் நடத்தி வரும் அராஜக ராணுவ முற்றுகைக்கு இதுவே பாடம் என்று ஈரான் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதி முழுவதும் எந்நேரமும் வெடிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கடலடி கடுவடிகள் பரவி கிடப்பதால் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் தங்களது கப்பல்களை இந்த வழித்தடத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் 2 பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல்களே கடலடி கன்னிவெடிகளை மோதி நடுக்கடலில் வெடித்து சிதறியதால் உலகளவில் பரபரப்பாக மாறியுள்ளது. இந்த நிலையில் உலக எரிசக்தி விநியோகம் முற்றிலும் முடங்கும் அபாயத்தால் அமெரிக்காவின் சென்கோம் போர்க்கப்பல்கள் அவசர களமிறக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடல்வழி போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையின் நள்ளிரவிலேயே அசுர வேகத்தில் உயரத் தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் வளைகுடா பிராந்தியத்தை உழுக்கும் வகையிலான புதிய அதிரடி ராணுவ அறிவிப்பு ஒன்றை சனிக்கிழமையன்று ஈரானிய ராணுவ மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா அண்மையில் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் அமெரிக்க படைகள் பயன்படுத்தி வரும் மிக முக்கிய மூலோபாய தளமான ஷேக் ஈசா விமானப்படை தளம் மீது
தங்களது ஆபரேஷன் லைட்னிங் போர் திட்டத்தின் கீழ் 15வது கட்ட அசுர தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானிய ராணுவத்தின் பொது தொடர்பு துறை சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையின் அசல் விவரங்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் மற்றும் அதிநவீன P-8 போசிடான் உளவு மற்றும் கண்காணிப்பு விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட விமான கொட்டகைகள், விமான பார்க்கிங் பகுதிகள் மற்றும் அமெரிக்க படைகளின் பிரதான எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து ஈரானின் அசுர ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை நரக வேட்டையாடியுள்ளன. இவற்றுடன் பஹ்ரைனில் உள்ள பல முக்கிய இணைப்பு பாலங்களையும் தங்களின் தாக்குதல் இலக்காக கொண்டு ஈரான் படை அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி படைகள் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி தொடர்ந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த 15வது கட்ட அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களும் எங்களின் ராணுவ ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் நியாயமான இலக்குகளாகும். எங்களின் பழிவாங்கல் தாக்குதல்கள் தொடரும் என்று ஈரான் ராணுவம் பகிரங்கமாக முழங்கியுள்ளது. முக்கிய அம்சம் என்னவென்றால், ஈரானின் ஆபரேஷன் லைட்டிங் 15வது கட்ட தாக்குதலாகவே இந்த தாக்குதல் பஹ்ரைன் ஷேக் ஈசா விமானத்தளம் மீது நடத்தப்பட்டுள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் மிக முக்கிய செயல்பாடு மற்றும் லாஜிஸ்டிக் மையமான ஷேக் ஈசா விமானத்தளமே குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளது. US ஹெலிகாப்டர் தளங்கள், P-8 உளவு விமான கொட்டகைகள் மற்றும் ராணுவ எரிபொருள் கிடங்குகள் ஆகியன உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. வான் பாதுகாப்பு அரண்களை துளைத்துக் கொண்டு பாய்ந்த அதிநவீன கேமிக்கி ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்குதலின் வீரியத்தை வெளிப்படுத்தியுள்ளது. வளைகுடாவில் உள்ள தங்களின் முதன்மை தளம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவின் மத்திய அமைப்பு அதிகாரிகள் அவசர பாதுகாப்பு ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பஹ்ரைன் முழுவதும் அவசர எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.